நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசன் பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். ஃபுல்லா ரீசார்ஜ் ஆகி நிறைய எனர்ஜியோட ஒரு புது ஃப்ரெஷ்னஸோட நாங்க வந்து இந்த வாரம் உங்களை வந்து சந்திக்க வந்திருக்கோம். அண்ட் எங்களுடைய காஸ்டியூமை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா சிரிச்சு நீங்களும் எங்களோட இந்த வாரம் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுங்க. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் தி ரெட்ரோ ரவுண்ட். இந்த வாரம் நீங்க கேட்க போறது பார்க்க போறது எல்லாமே ரெட்ரோ ஸ்டைலான பாடல்கள். எஸ் 80ஸ்ல 70ஸ்ல அந்த ரேஞ்ச்ல வந்த பாடல்கள்லாம் கேட்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நிறைய மெலோடியஸ் சாங்ஸ் கேட்க போறீங்க. ஆனா of course எல்லாமே ஜாய் அண்ட் மெலடி மட்டும் இல்ல. இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரம். எலிமினேஷனும் கண்டிப்பா இருக்க போகுது at the end of the week. at the end of the weekலாம் ஓகே. beginning of the weekல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. போன வாரம் என் பக்கத்துல விஷ்ணு அப்படின்னு ஒருத்தர் நின்னுட்டு இருந்தாரு. இப்போ நெளிவி சுழிவோட ஒரு ஆனந்த் பாபு ஸ்டைல்ல ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்? I am disco ராஜா. டிஸ்கோ? நீங்க இந்த 80s படம்லாம் பார்த்தது இல்லையா? 60 விழுக்காடு படத்துல ஹீரோ பேரு ராஜா. சரிப்பா, ஒரு நல்ல பேர் அவரே அவருக்கு வச்சிருக்காரு. அதனால அவருக்கு ஒரு கை தட்டிடுங்க. டிஸ்கோ ராஜாவா? அதே மாதிரி இங்க வந்து நிறைய டிஸ்கோ ராணிஸ் அண்ட் டிஸ்கோ இளவரசர்கள் எல்லாருமே இருக்கீங்க. நிறைய பேருக்கு ஒரு வாரத்துல முடியலாம் அதிகமா க்ரோ ஆயிருக்கு. நீங்க என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்றீங்க? இன்னுமா அது அவர்கிட்ட நம்ம தனியா பேசிக்குவோம். ஓகே ஓகே. ஒவ்வொருத்தருடைய காஸ்டியூம் பத்தி நீங்க என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது வந்து கிட்டத்தட்ட நாங்க வந்து சொல்லிடுவோம் ஒருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி அவங்கள கூப்பிட்டு வச்சு. ஓகே, ஸோ இந்த நாள் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா யூ ஹேவ் டு கோ டேக் யுவர் சீட்ஸ். Thank you very much once again for joining us. A big round of applause to our contestants.
ஒன்ஸ் அகேன் நம்மளுடைய செலிபிரிட்டி கண்டெஸ்டன்ஸுக்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அண்ட் ஒவ்வொரு வாரமும் இது சொல்கிறோம், ஆனால் இது வந்து சொல்கிறதுக்கு நம்ம வந்து மறக்கவே கூடாது. யாருமே ப்ரொஃபஷனலாக ட்ரெயின்ட் சிங்கர்ஸ் கிடையாது. எல்லாருமே அவங்களுக்கு வந்து இசை மேலே இருக்கக்கூடிய ஆர்வம், அந்த ஆசைனால தான் இந்த மேடையில் வந்து பாடிட்டு இருக்காங்க. அண்ட் தேர் ரியலி இம்ப்ரூவிங் வீக் ஆன் வீக் இல்லையா விஷ்ணு? எஸ், ஆரம்பத்துலேருந்து சொன்ன அதே விஷயம் தான். நம்ம சிங்கர்ஸை ஸ்டார்ஸ் ஆக்கியிருக்கோம், ஆனால் ஸ்டார்ஸை இப்போ சிங்கர்ஸ் ஆக்கிக்கிட்டு இருக்கோம். அப்சல்யூட்லி. அண்ட் ரொம்ப ரொம்ப ஜோரா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட், அதே மாதிரி அந்த சிங்கிங் டேலண்ட் என்ன அப்படின்னு நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு ரெட்ரோ பாடல்கள் நீங்க வந்து நிறைய தடவை, அதாவது ஆயிரக்கணக்கான பாடல்களை வந்து நீங்க லட்சக்கணக்கான முறைகள் கேட்டிருப்பீங்க. அண்ட் யூ வுட் லவ் தீஸ் சாங்ஸ். அதனால ஒரு ஸ்லைட் வேரியேஷன் இருந்தா கூட நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இருந்தாலும் அதை வந்து அட்டெம்ப்ட் பண்றதுக்கு துணிஞ்சிருக்காங்க இந்த காஸ்டியூம்ஸ்ல வேற. சோ அவங்களுக்கு வந்து இன்னொரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். நல்லா பாடுங்கப்பா இன்னைக்கு. சரி சரி, காஸ்டியூம்னு சொல்லும்போது முக்கியமான விஷயம், எங்களை கேள்வி கேட்டீங்களே யார் பேசுறா பாருங்க. போன வாரம் என் பக்கத்துல புடவை இழுத்து போத்திக்கிட்டு பாவனான்னு ஒரு பொண்ணு. போன வாரம் நான் சல்வார் போட்டு இருந்தேன். ஹலோ. அப்படியா? சரி, போன சீசன்ல. ஆனா இப்ப புலித்தோலை பாவாடையா போட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கே, யார் இது? புலித்தோல் இல்லையா இது? திஸ் இஸ் ரெட்ரோ ஸ்டைல். ஓகே, நம்ம வந்து பெல் ஸ்லீவ்ஸ்லாம் வச்சுட்டு வந்திருக்கோம். நல்லா இருக்கா இல்லையா அதான் சொல்லணும். சூப்பரா இருக்கீங்க. நல்லா இருக்கா? இப்பதான் வந்து உங்க வயசு மாதிரி இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி நம்ம வந்து தூங்கணும்னா நம்மளுடைய நடுவர்களை நம்ம வெல்கம் பண்ணி ஆகணும். ஸோ வித்வுட் ஃபர்தர் ado ரெட்ரோ காஸ்டியூம்ஸ்ல இன்னைக்கு நம்மள மீட் பண்ண போற ஜட்ஜஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம். எஸ், ரொம்ப ஜாலியா அவரோட போக்கா டாட் ஷர்ட்ல வந்திருக்காரு எங்களோட ஜாலியான ஜட்ஜ், the man with the soulful melodies, ஜேம்ஸ் வசந்தன் சார். பேனாவாலே மியூசிக் போடுறாரு பாருங்க. ஜேம்ஸ் சார், இது வந்து ஒரு புது லுக்கா இருக்கு. If you feel so, thanks. இன்னைக்கு யாருக்கு அதிக புள்ளிகளோ இல்லையோ, உங்களுக்கு அதிக புள்ளிகள் இருக்கு. நீங்க தான் மேன் வித் தி மோஸ்ட் புள்ளி டுடே. நம்மளுடைய அடுத்த ஜட்ஜை வெல்கம் பண்ணிடலாம். அவங்களுடைய சிரிப்பிலேயே சிக்ஸர் அடிக்கக்கூடிய the very pretty சௌமியா மேம். சௌமியா மேமை பார்த்தா உங்களுக்கு வந்து எந்த ஆக்ட்ரஸ் ஞாபகம் வருது சொல்லுங்க? எவ்வளவு அழகா இருக்காங்க இன்னைக்கு. யூசுவலாவே நீங்க வந்து அழகுதான் மேம். ஓகே. குசுப்பு. ஓகே, சூப்பர், வெரி நைஸ். நீங்க மைக் 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 விஜயா மேம் மாதிரி ஒரு தடவை தான் கேஆர் விஜயா அம்மா. ஒரு தடவை தான் என்னால அடி பண்ண முடியும். சாரி. இல்ல இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ விஸ்வா வந்து குஷ்பு மேம் அப்படின்னு சொன்னாரு. ரோபோ வந்து அவருடைய ஏஜ்ல அவர் வந்து பார்த்து ரசிச்ச பெண்களுடைய பேர்கள் தானே சொல்ல முடியும். அதனால நீங்க வந்து கேஆர் விஜயா மேம் சொல்லிருக்கீங்க. And next up, ladies and gentlemen, our strong pillar of support and India's leading voice expert, இங்க ஜட்ஜா வந்திருக்காரு அனந்த் வைத்தியநாதன் சார். அனந்த்ஜி, பளபளக்கும் காஸ்டியூம் தான், ஆனா உங்களுடைய லெவலுக்கு சிம்பிள் தான். பட் ஐ டெல் யூ ஒன் திங், உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய டாஸ்க் இன்னைக்கு. ஓகேயா? அனந்த்ஜியை நீங்க எப்படியாவது ரெட்ரோ ஸ்டைல்ல ஆட வைக்கணும். ஓகே? யார் ஆட வைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பிரைஸ் உண்டு. இன்னைக்கு ஒரு பிரைஸ் மிஞ்சம். இன்னைக்கு ஒரு பிரைஸ் மிஞ்சம். யூ ஆர் ஆல் வெரி வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள்ல. உங்களால பண்ண முடியும், எனக்கு தெரியும். லெட்ஸ் வெல்கம் our fourth judge. சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசனுக்கு முதல் முறையா வந்திருக்கீங்க. the very very cool dude தேவன் அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம். தேவன், வாட் இஸ் தேவன்? ரெட்ரோ காஸ்டியூமே இல்ல. ஆக்சுவலாக ரெட்ரோன்னு சொல்லுவது அப்படியே மைண்ட் பிளாங்க் ஆச்சு. ஸோ ஒரு 10 years பேக் ஒரு ஹைதராபாத் ரெக்கார்டிங் ஒரு வாட்டி போயிருந்தேன். அன்றைக்கி ஆக்சுவலி வாஸ் த டே பிஃபோர் மை பர்த்டே, கிறிஸ்மஸ் முன்னாடி. அண்ட் ஐ திங்க் விசிட் டோல் த டேரக்டர் வந்து என்னோட பர்த்டே நாளைக்கு. ஸோ உடனே எனக்கு வந்து இந்த ஷர்ட் வாங்கி கொடுத்தாங்க. இத்தனை வருஷமாக இந்த ஷர்ட் போட்டதே இல்லை. இன்றைக்கி ரவுண்ட்ஸ் போட்டலாம் கொண்டு வந்தேன், அவ்வளோதான். பண்ணதா இருக்கு சார், சூப்பரா ஹிப் அண்ட் ஃபங்கியா. அவங்க சொன்ன மாதிரி டூட் மாதிரி இருக்கீங்க. கூல் டூட். Okay, Devan, I wanted to ask you, Super Singer Celebrity Season ஒரு புதுமையான ஒரு முயற்சி இல்லையா? What do you think about this season? I congratulate them. இவ்வளோ தைரியமாக வந்து பாட வந்திருக்காங்க. And I saw a few episodes already and really nice. Very nice. All right. Especially யாரையாவது நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இவங்க எப்படி பாடுவாங்கன்னு கேட்கறதுக்கு நான் ரோபோ சங்கர். That's what I thought. ரோபோ சங்கர். ரோபோ, இன்னைக்கு you be careful, okay? Yes. ரோபோ சங்கர் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், he's a wonderful beat boxer. Beat boxing வந்து ரோபோ சங்கர் நிறைய பண்ணியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன். ரோபோ சங்கர், எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், பீட் பாக்ஸிங் மைக்ல துப்பாம பண்ணுவானா? எது பீட் பாக்ஸிங்னா? பீட் ஆமா, அது ரெகுலர். அது ரெகுலர். ஊர்வசி take it easy ஊர்வசி. ஓகே, சோ ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி அப்படிங்கிற பாலிசி தான் நம்மளுடைய போட்டியாளர்கள் எல்லாருமே அடாப்ட் பண்ண போறாங்க. ஏன்னா ரெட்ரோ ரவுண்ட்ல அவங்க வந்து பயமே இல்லாம டென்ஷனே இல்லாம எல்லாரும் ரசிக்கக்கூடிய பாடல்கள் வந்து பாட போறாங்க. ரைட் விஷ்ணு? எஸ், இப்படி இவங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற எல்லா திறமைகளும் வரப்போகுது, வந்துகிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டே டியூன். இட்ஸ் a break on Super Singer Celebrity Season. Powered by Energy தரும் Gold Winner.
back. It is Super Singer Celebrity Season powered by Energy Tharum Gold Winner. இந்த வாரம் முழுதும் உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே ரெட்ரோ ஸ்டைலில் அசத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பாடல்களை நீங்க கேட்க கேட்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸையும் நீங்க வந்து பார்த்து ரொம்பவே ரசிக்க போறீங்க. ரைட் விஷ்ணு? எஸ் டெஃபினெட்லி இட்ஸ் கோனா பி a visual treat. அது மட்டும் இல்லாம ஒரு ஆடியோ ஒரு ஓவரால் ட்ரீட்டாகவும் இருக்க போகுது. ஆனா at the end of it it is a competition. அதனால அனந்தி பேக் டு யூ ஃபார் இன்றைய எலிமினேஷன் பத்தின விஷயங்கள். இன்னைக்கு கண்டிப்பா ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் டைட்டா இருக்கும். டைட்டா இருந்து கண்டிப்பா ஒரு எலிமினேஷனுக்கு மேல இரண்டாவது மூன்றாவது எலிமினேஷன் கூட இருக்கலாம். அது வந்து நம்ம சொல்லிடுறது பெட்டர். ஆகையால் பயப்படக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, பக்தி இருக்கணும். நன்னா பாடுங்க. தேங்க்யூ அனந்தி. ஸோ ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வாரத்தோடைய ஆரம்பத்திலேயே அனந்தி சொல்லியிருக்காரு. பட் at the end of it I just want to tell you all, நீங்கள் எல்லாருமே பெர்ஃபார்மர்ஸ், நீங்கள் எல்லாருமே சாதனையாளர்கள் in your own fields இல்லையா? அதனால உங்களுக்கு வந்து மேடை வந்தா உங்களுடைய முழுமையான டேலண்ட் வெளிவரும். ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் அண்ட் அப்ளாஸ் அவங்களுக்கு நம்ம இப்போ கொடுத்து இந்த ரெட்ரோ ரவுண்டை நம்ம இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிட போகிறோம். எஸ் ஓகே, நம்ம மங்களகரமா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா மங்களகரமா ஒரு கண்டெஸ்டன்ட் மட்டும் தான் இங்க வந்திருக்காங்க. செலிபிரிட்டி கண்டெஸ்டன்ட். அவங்களோட இந்த ரெட்ரோ ரவுண்டை நம்ம தூங்கிடலாம். ஓகே எஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா லவ்லியா புடவெல்லாம் கட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு நினைவு ஒரு பறவை ஸ்ரீதேவி மாதிரி. ஏமா ஸ்லோ மோஷன்லாங்க நீங்க தாவி போய் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி அவங்களை இங்க கூப்பிட்டுருங்கம்மா. அவங்களே ஸ்லோ மோஷன்ல ஓடி வரட்டும். லெட்ஸ் வெல்கம் சபர்னா. இங்க பாரு, வலது காலுக்கு வலது வைக்குது பாரு. சபர தள்ளாடிட்டே வருது. அப்படியே வெளிப்பிடு. ஸ்லோ மோஷன்ல ஓடி வர சொன்னா நீங்க லூஸ் மோஷன் அந்த மாதிரி இப்படிலாம் ஆடிட்டு வரீங்க. ஸ்லோ மோஷன். இட்ஸ் ஓகே. சபர்னா யூ லுக்கிங் வெரி பிரிட்டி. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க பாக்குறதுக்கு. ஆக்சுவலி இந்த அக்சஸரீஸ்லாம் எங்க வாங்குறீங்க? கொலம்பியா. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் சபர்னா. அப்புறமா வந்து பேசுறமா?
சபர்ணா எப்படி பாடினேமா? சத்தியமா நல்லா பாடலன்னு தோணுது. அப்படியா? தெரியல சார் எனக்கு. ஓகே, இன் பார்ட்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இந்த பாட்டுடைய ரேஞ்சே உன்னுடைய ஒரு குரலுக்கு பொருத்தமா இல்லை. இந்த ஸ்டைலே உனக்கு ரொம்ப ஒரு புதுசான ஸ்டைல். முயற்சி பண்ணி எடுத்திருக்கேன். நீ எடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ், பிகாஸ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். அண்ட் அந்த பாட்டில் அந்த ட்ரங்கன்னஸ் எல்லாம் ஜானகியம் எப்படி கொண்டு வரா. ஸோ நீ உம்மாரி கொண்டு வந்திருக்க. ஸோ அந்த ஆக்டர் இன் யூ, இந்த பர்ஃபார்மர் இன் யூ, அது வழியில் வரும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. மியூசிக்கலி, அதாவது வோக்கல் கண்ட்ரோல் எல்லாம் சொல்ல போச்சுன்னா இட்ஸ் அ ப்ராசஸ். ஒரு நாள் இந்த பாட்டு நீ நல்லா பாட முடியும் நான் நம்புறேன். இன்னைக்கு ரொம்ப சொதப்பிட்டனும். You can sing this song better. How you sang this song doesn't matter, Sabarna. ஓகே, थैंक यू சார். சபர்ணா, ஒரு நீங்க சிங்கரா இல்லாம வந்து ஒரு சிங்கிங் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ற அடிப்படையில் நான் எவாலுவேட் பண்ணா உங்களோட சிங்கிங் ரொம்ப அழகா இருந்ததுன்னே சொல்லணும். ஏன்னா ரொம்ப ஒரு எளிமையான ஒரு டியூன் காம்போசிஷன் மாதிரி தெரியும். பட் இதுக்குள்ள சஸ்டெய்னிங் நோட்ஸ் லாங்கராக இருக்கும்போது அதை ஹோல்ட் ஆன் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. கொஞ்சம் கல்ச்சர்ட் சிங்கருக்கு தான் வரும். அதோட டிஃபிகல்ட்டியெல்லாம் ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணிங்க. இட் வாஸ் வெரி குட். இப்போ சிங்கிங் காம்படிஷன் வந்துட்ட பிறகு சரணத்தில் வந்து அந்த இடம் வந்து இப்போ நீ பாடி பார்க்கும்பொழுது உன்னோட வாய்ஸ் ரேஞ்சுக்கு அந்த நோட் ரொம்ப ஹையாக தெரிஞ்சுதா? அந்த லைன் மட்டும் அப்படியே பாடு. ரோஜா மலர்ந்தது துவண்டது ராஜாவின் கைகள் ஏந்தட்டுமே. இப்போ வந்து நீ ஒரிஜினலாக அந்த பாட்டை ப்ளே பண்ணிட்டு அது கூடயே பாடி பார்த்தியா? மோஸ்டா அதுதான் பண்ணினேன். அப்போ ரொம்ப ஹையாக ஃபீல் பண்ண. ஆமா. ஓகே, இது இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல மேலே போனே அப்படி ஷிஃப்ட் பண்ணிட்டு அப்புறம் செஸ்ட் வாய்ஸ்க்கு வரணும்னு நீயா பண்ணிக்கிட்டியா? இல்லை இல்ல, எல்லாம் நானா தான். எப்படி எனக்கு ஒரே பயம். சப்போஸ் நம்ம இந்த வாய்ஸ்லேயே பாடும்போது அந்த இடத்துல போய் ஸ்டக் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு டென்ஷன். தட்ஸ் வாட்ஸ் பேஸ் சாங்ஸே பாடி இது பாடும்போது ரொம்ப ஃபீலிங். ரெட்ரோன் வந்துட்டாலே ஆபத்து தான். ஆனால் யூ மேனேஜ் ஆல் திஸ் டெக்னிக்காலிட்டிஸ் பியூட்டிஃபுல்லி இஸ் வாட் ஐ ட்ரை டு சே. அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பல்லவி பாடும்பொழுதெல்லாம் அந்த லோவர் ரெஜிஸ்டர் போகும்போதெல்லாம் உன்னோட டென்ஷன் நடுக்கம் ரொம்ப குரல்ல தெரிஞ்சுது. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டா யூ வில் டெஃபினெட்லி பி அ பெட்டர் சிங்கர். ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you so much. கரெக்டாக வந்துருமே இந்த பொண்ணு. சரி, நான் அந்த முக்கியமான கேள்வி இப்போ கேட்டாகணும். சரி, உங்க எக்ஸசரிஸ்லாம் எங்கே வாங்குறீங்க? போன வாரம் ஏதோ கொடையை மாட்டிட்டு வந்திருந்தீங்க காதடியில். ஏன் உங்களுக்கும் இந்த மாதிரி தோடெல்லாம் போட்டுக்கணும்னு ஆசையா? எனிவேஸ் 2 காதும் குத்தி வச்சிருக்கீங்க. எஸ், அடுத்த தடவை போட்டு வரேன். ஆனா இந்த தடவை இல்ல, இந்த தடவை போட்டுக்கோங்களேன். கட்டி கொடுமா, போட்டுக்கட்டும். இல்ல, அடுத்த சீசன்ல மேக்ஸிமம் ஆள் மாறிடுவான்னு நினைக்கிறேன். அதான் இவ்ளோ நெளியறாரு. விஷ்ணுயா மாறிடுவீங்களோ? அப்பலேருந்து அந்த அண்ணனுக்கு என் மேல ஒரு கண்ணு. அண்ணன், உங்க வீட்ல வைஃப் இருக்காங்க, உதவுவாங்க. at the end of it all எங்க கிட்ட இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் தான் இருக்கு. இந்த மாதிரி அழகா நீங்க வந்து சாரிலாம் கட்டி ஒரு கலாச்சாரம் உள்ள ஒரு பயபக்தி உள்ள தமிழ் பெண்மணி மாதிரி நின்னுட்டு இருக்கும்போது தமிழ்ல நாங்க வந்து உங்களுக்கு ஒரு டங் ட்விஸ்டர் கொடுப்போம். அத நீங்க கரெக்டா சொல்லிடணும். ஐயோ, come on விஷ்ணு, go for it. come on விஷ்ணு. வாழைப்பழத்தில் வழுக்கி கிழவி ஒருத்தி நழுவி கீழே விழுந்தாள். அத ஃபாஸ்டா சொல்லுங்க. வாழைப்பழம் வழுக்கி கிழவி ஒருத்தி வழியில் நழுவி விழுந்தாள். என்னம்மா கண்மாப்பேட்டை பாஷை வந்துருச்சு. நல்லா உயிந்துட்டேன். கரெக்டா சொல்லுங்க. விட மாட்டீங்களா? உளுந்தாள்லாம் சொன்னா வடங்குறீங்க. உளுந்தாள் இன்னொரு தடவை சொல்லுங்க விஷ்ணு. வாழைப்பழம் வழுக்கி கிழவி ஒருத்தி வழியில் நழுவி விழுந்தாள். வாழைப்பழம் வழுக்கி கிழவி ஒருத்தி கிழவி ஒருத்தி வழியில் கீழே விழுந்தாள். இல்லம்மா, ஏமா அந்த விழுந்தாள்ல மட்டும் விழற? விழுந்தாள். ஓகே, from the beginning, come on. Can I say something? Please. நீங்க இவ்வளவு அழகா தமிழ் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறீங்க. இதை வந்து பல பெரிய பாடகர்களுக்கும் சில இசையமைப்பாளர்களுக்கும் சொல்லி கொடுத்தீங்கன்னா எவ்வளவு நல்ல பாட்டெல்லாம் தப்பு இல்லாம வந்திருக்கும். மிகப்பெரிய சிங்கர்ஸ் பாடின பிரபலமான பாட்டெல்லாம் கேட்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். பாவம், ஒரு டெலிவிஷன் ஸ்டாரை பிடிச்சி இந்த வாங்கிட்டு இருக்கீங்க. அவங்கள தான் சார் நாங்க. இல்ல, இப்ப பிரச்சனை இது இல்ல, அவங்களுக்கு சொல்லி கொடுங்கன்றது தான் என்னோட அப்ஜெக்ட். சார் நான் மறந்துட்டேன் சார். இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ணேனே மறந்துட்டேன். நானும் மறந்துறேன். Thank you sir. பட் வேலிடான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க சார். சபர்ணா, 2வது ரவுண்ட்ல உங்களை சந்திக்கிறோம். டோன்ட் வரி. ஓகே, அந்த ஸ்மைல் உங்களுடைய முகத்தை விட்டு விலக கூடாது. ஓகே, good luck. வாழைப்பழத்தில் வழுக்காமல் நீங்கள் மேலே போகவும்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back, Super Singer Celebrity Season, Powered by Energy தரும் Gold Winner. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரெட்ரோ ரவுண்ட். Yes, lovely melodies from the 70s and 80s உங்களுக்காக காத்திருக்கு. யார் அடுத்தது கூப்பிட போறோம்? திடீர்னு ஒருத்தருக்கு முடி முளைச்சிருக்கே அவரா? அதனால அவர் வந்து ஸ்ட்ரைட்டா கூட உட்காரல. கேமரா எப்போ ஆனா இருக்குன்னு தெரிஞ்சோனே எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு. எனக்கு முடி இருக்குப்பா. எனக்கு முடி இருக்குப்பா. ஹேர் அப்படியே காமிக்கிறதுக்காக ப்ளீஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் சாய் பிரசாந்த் அவர்களே. சாய் பிரசாந்த் ஏதோ ஒருத்தர் இங்க இருந்தாரு, அவர் எங்க போனாரு? சாய் பிரசாந்த், எந்த கோகனட் ஆயில் யூஸ் பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒரே வாரத்துல புசு புசுன்னு இவ்வளவு முடி வளர்ந்துருக்கு. எல்லாமே ஹேர் ட்ரெஸ் ரன் தான். சாய் பிரசாந்த், காஸ்டியூம் ஏதோ கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கே. எல்லாம் காலையில் நடந்த சதி வேலை. என்ன காலையில் நடந்த சதி வேலையா, காலில் நடந்த சதி வேலையா? காலையும் நடந்தது, காலையிலயும் நடந்தது. என்னமா நடந்தது? அது நடந்தது, விடுங்களேன். வாழைப்பழம் வழுக்கி கிழவர் டவுசர் கிழிந்து. வாழைப்பழம் வழுக்கி கிழவர் ட்ரௌசர் கிழிஞ்சு பேண்ட் போட்டுன்னு வந்துக்கிறார். ஓகே எனிவேஸ், இப்போ நம்ம வந்து என்ன பாட்டு பாட போறோம்? மை நேம் இஸ் பில்லா. மை காட், அதுக்கு தான் இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே வா. பாவனா, விக்க பத்தி பேசுறீங்களா? விக்க விடுங்க. கேமரா சரி நோ. மீசைய கொஞ்சம் கவனிங்க. நாட் வாட் டு மீ சே பட் வரைஞ்ச மீசை. இருக்கிறவன் வச்சுக்கிறேன், இல்லாதவன் வரைஞ்சுக்கிறேன். சூப்பர் ஸ்டார் டயலாகோட ஆரம்பிச்சிடலாம். அந்த அதுக்கே வந்து அந்த வாழ்க்கையில இருமல் தும்மல் விக்கல் துந்தோஷம் இன்பம் துன்பம் மதிப்பு மாலை மரியாதை பணம் பெருப்புகள் ஆஸ்தி இருந்தது. இதெல்லாம் நம்ம கேட்டு வரல, தானா வருது. இது ஒருத்த திருக்க முடியாது, வந்தா திருப்பி போகணும்னு சொல்லவும் முடியாது. கண்ணா ஆய் வாழ்க்கையில 6 சாவும் 100 சாவும் அந்நியத்தை மட்டும் அடிச்சு தூள் பண்ண நான் சொல்லமா, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பெரியவங்க யாருன்னு கேட்டா பெத்தவங்க நான் சொல்லுவேன். முதல்ல பெத்தவங்களை மதிங்க, அப்புறம் மத்தவங்களை மதிங்க. தேங்க்யூ. செம பயங்கரமா இருந்தது. சான்ஸே இல்லப்பா. ஓகே, எனக்கு வந்து நிஜமாவே ஒரு பயங்கர எனர்ஜி கிடைச்சிருச்சு சூப்பர் ஸ்டாரோட டைலாக் கேட்டதுக்கு அப்புறம். அதே எனர்ஜியோட மை நேம் இஸ் பில்லா பெர்ஃபார்மன்ஸ் ரெடி. ஓகே, ப்ளீஸ் கிவ் அப் சாய் பிரசாந்த். நானாக தொடமாட்டேன் ஐயா. My name is Billa. வாழ்க்கை எல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லை, போகாத ஊரில்லை ஐயா. நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன், நானாக தொடமாட்டேன் ஐயா. என் வாழ்க்கை அழகான தோட்டம், இன்பங்கள் என்றாலே நாட்டம். பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம். என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம். பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம். என் மேலே பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம். வாழ்க்கை எல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லை, போகாத ஊரில்லை ஐயா.
நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன் நானாக தொடமாட்டேன் ஐயா மை நேம் இஸ் பில்லா வாழ்க்கை எல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே போகாத ஊரில்லே ஐயா நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன் நானாக தொடமாட்டேன் ஐயா சாய் பிரசாந்த் சாய் பிரசாந்த் I am here. ஹாய் அப்பா எப்படி இருக்கீங்க? Fine. இப்பதான் ஃபைனா இருக்கிற மாதிரி காத்தோட்டமா. ரொம்ப ஃபைனா இருக்கு பா. Your performance was very fine. Thank you. Really. அந்த சேஞ்ச் நிறைய இடத்துல வந்து கடவுளே சாய் பிரசாந்த் என்ன பண்ண போறாரு ரொம்ப பார்த்துருந்தேன். ஹி ஷுட் டூ. எனக்கு ஒரே டென்ஷன் இங்கே. வெரி நைஸ். Thank you. ஐ ரியலி லைக் இட். கீழே அந்த இறங்கி வர்றது சில இடத்துல மாத்திரம் கொஞ்சம், பட் யூ டிட் தட், யூ மேனேஜ்ட் இட் வெரி வெல். நிச்சயமா ஹேவ் டு கிவ் இட் யூ. யூ ரியலி டிட் வெரி வெல். இன்னும் கொஞ்சம் ஆடி இருக்கலாம் டான்ஸ், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் அந்த ரெட்ரோ. அப்படியா சுத்துறீங்களா? இல்லை ரெட்ரோ டான்ஸ் பார்க்கலையேங்கிற ஒரு வருத்தம் தான் எனக்கு. அதனால அது நெக்ஸ்ட் டைம். ஆனா அந்த ஐயாங்கும் போது மாத்திரம் ஐயோ அப்படிங்கிற மாதிரி போயிடுமோன்னு பயமா இருந்துச்சு எனக்கு. அப்படி ஆகல. சரி, எனிவே ஆல் தி பெஸ்ட். யூ டிட் வெரி வெல். சாய் ரொம்ப க்ளீன் பெர்ஃபார்மன்ஸ். ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ரொம்ப நல்லா பாடினீங்க. அண்ட் உங்கள் சிங்கிங் விட எனக்கு உங்களோட கெட்டப் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இன்று போய் நாளை வா பாக்யராஜ் மாதிரி அந்த குடுகுடுப்பாரு சொல்லுவாங்கள்ல, இன்னைக்கு காலையில் கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் வருவார், அந்த லுக்கில் இருக்கீங்க. சூப்பராக இருக்கு. Thank you, sir. சாய் பிரசாந்த், ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப நல்லா இருந்தது. Thank you, sir. இதுதான் முதல் தடவையா நீ பாடி இருக்க. ரொம்ப நல்லா போகும்பா. யூ ஹவ் காட் a good future in singing. Thank you, uncle. Sai, thank you very much for your effort and the spirit. I have to thank you for bringing out my voice, uncle. That's my mission, that's my job, and that's my pleasure. Thank you. And my prayer. Thank you. சாய் பிரசாந்த், அதாவது நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்க பேண்ட்ல ஹோல் இருக்கலாமே தவிர பாட்டுல லூப் ஹோல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சந்தோஷம். இல்ல, அதுக்கு இல்லைங்க, நம்ம வந்து ஒரு டேர் கொடுக்க போறோம். இப்போ அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறோம். அந்த டாஸ்க்கை பண்ணி உங்க பேண்ட் கிழிஞ்சாலும் பரவாயில்ல, எங்ககிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பேண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். அது ஓகேயா? இப்போ என்ன உங்களுடைய டாஸ்க்னா, இந்த மாதிரி ஹேண்ட்ல கிளாப் பண்ணி பார்த்துருப்பீங்க. நீங்க லெக்ல கிளாப் பண்ணும். ஐயோ, லெக்கும் கிளாப் பண்ணுங்க ராஜா. ஆனா ராஜ்கிரண் மாதிரி தொடையில தட்டுறது இல்ல, கமல் மாதிரி லெக் கிளாப். ஐயோ, அந்த மாதிரி ஃபுல்லா சுத்திட்டேன். ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய கெட்டப் சரியில்லை. மை நேம் இஸ் பில்லா அப்படின்னு கலக்கலா பாடி ஜட்ஜஸ் கிட்ட இருந்து எவ்வளோ நல்ல ஃபீட்பேக் வாங்கினீங்க. அந்த காஸ்டியூம் வி வாண்ட் இட் பேக். முடிய பார்த்து ரொம்ப நாள் ஆயிருக்கும் போல இருக்கு. எது ஃப்ரண்ட் எது பேக்னு தெரியாம இருக்கு. ஏய் வாவ், நீ பார்ட்டிஷன் மாதிரி அந்த பக்கம் பெருசு, பட் திஸ் இஸ் வெரி நைஸ். கம் ஆன். எப்படி அத ஒரே ஒரு தடவை இவர பண்ணி காமிக்க சொல்லுங்க, நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். கம் ஆன் விஷ்ணு. என் பேண்ட் கிளிய போகுது. புடிச்சிக்கங்க. இதுக்கப்புறம் நான் கருப்பு பேண்ட் மாத்திட்டேன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னு. யாய். வெரி குட். தெரியுமா பண்ணுங்க. சட்டையெல்லாம் மடிச்சிட்டீங்க, பாக்யராஜ் சார் மாதிரி வாட்ச கழட்ட போறீங்களா? Hey, one more. Damn good, sir. Hey, இதை விட நல்லா கிளாப் பண்ணுப்பா. சூப்பரா பண்ணீங்க. நல்ல சர்க்கஸ் ஷோ மாதிரியே இருந்துச்சு. சுத்தி நல்லா இருந்துச்சு பிரதர். It was so good, yeah. Sai, musically and entertainment wise நீங்க நிஜமாவே என்னை கலக்கிட்டீங்க. சூப்பரா பேசுனீங்க, சூப்பரா பாடுனீங்க, பயங்கரமா லெக் கிளாப்லாம் போட்டீங்க. இந்த வாரம் இதே மாதிரி தொடரணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். And ரொம்ப அந்த ஸ்பெஷலான ட்ராப் சவுண்டுக்கு ரொம்ப ரொம்ப அதே மாதிரி வந்து உட்கார் அப்படியே. பிரதர் இருங்க, உங்க பேண்ட் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததா யாரை கூப்பிட போறோம்?
எஸ், ரொம்ப ஜாலியா ஓடி இருக்கிற வாரத்துல ரொம்ப ஜாலியான ஒரு contestant கூப்பிடுவோமே. இங்க வந்தாலே அப்படியே ரொம்ப கலகலப்பா இருப்பாரு. ஆனா அவரோட சிங்கிங் வாய்ஸ பத்தி அவருக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாட்டியும் அவர் நல்லா பாடுவாருன்னு இங்க எல்லாருக்குமே தெரியும். பாருங்க, லெட்ஸ் வெல்கம் விஸ்வா ஆன் ஸ்டேஜ். நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து காலேஜ் எல்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் பண்ணிருப்பீங்கல்ல? இல்ல என்னது இது, நான் ரெட்ரோ காலத்துல காலேஜ் படிச்சேன். 80s 90s தானே காலேஜ் படிச்சீங்க? ஐயோ, நான் 90ஸ்க்குலாம் அப்புறம். அவர் 75ல காலேஜ் சேரும்போது அவர் ப்ரொஃபஸரா இருந்தாரு. வயசானாலும் பரவாயில்லைங்க, இளமையா இருக்கீங்க பாத்தீங்களா? தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ ரோபோ பாருங்க, வாட் இஸ் ஆக்சுவலி இல்ல இம்பார்ட்டன்ட் ரோபோ பாருங்க, என்ன வயசானாலும் எல்டர்லி பர்சன். பாவனா வேலை எடுத்துக்கங்க, அதெல்லாம் வந்து கேபி சுந்தரப்பா காலத்துல இருந்து இருக்கு. அது ஃபீல் பண்ணுதா? இதே டயலாக எவ்வளவு ஆங்கர் பாத்தியா சொல்லுவேன். நீ எத்தனை தடவை இல்லையா மாதிரி சொல்லுவேன் இதே தான். பாட்டுக்கு போலாமா? ஓகே போலாம். என்ன பாட்டு பாட போறீங்க? என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு. செம்ம பாட்டு, செம்ம dialogue. தூள் கலப்பணும். பாடினாலும் அப்படிதான் இருக்கும். ஸ்டெப் எல்லாம் போட்டு ஆடணும். சான்ஸே கிடையாது. ஸ்டெப் போட்டா பாட்டை விட்டுருவேன், பாட்டை போட்டா ஸ்டெப் விட்டுருவேன். எது வேணும்னு முடிவு பண்ணிக்க. அப்ப இப்ப ஸ்டெப்பை விட்டுருங்க, பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டெப் போடலாம். ப்ளீஸ் put your hands together for விஸ்வா. வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி, பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போல் பாவை தெரியுதடி. Come on, clap. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. கண்ணன் தனிமையிலே வாழ ராதை தன் வழியே வாழ. இந்த பிரிவை தாங்குமோ என் மனம், ஒரு நூறில் ஆடுகின்ற ஊஞ்சல் போன்றதடி, நாடும் மாறுகின்ற உன் மனம். எனக்கு இன்று புரிந்தது எவளென்று தெரிந்தது. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. விஷா பிரமாதம். ரியலி ஐ எம் ஸோ ஹாப்பி உங்களோட சாங்கை கேட்டு. ஏன்னா ஏற்கனவே எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப ஒரு வெர்சடைலான ஒரு ஆர்டிஸ்ட் ஓவரால். ஐ எம் ஹோப்பிங் ஃபியூச்சரில் கூட நீங்களும் ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகணும். பிகாஸ் நீங்கள் நிறைய படத்தை நீங்கள் டப்பிங் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் ரைட் ஃப்ரம் 12B நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அதே படத்தை நீங்கள் அட்லீஸ்ட் அந்த 2-3 சாங்ஸ் நீங்கள் ஜாலியாக பாடிருக்கலாம். அண்ட் ஐ ஹோப் டைரக்டர்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் யூ நவ் ஆன் திஸ் வீக்ஸ் எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு பாடுறது கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு தரணும். ரியலி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்திருக்கீங்களே டெலிவிஷன் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் செலிப்ரிட்டிஸ், இதில் கிட்டத்தட்ட பெரும்பாலானவங்க எல்லாம் இங்கே சிங்கிங்க்கு வரும்பொழுது சிங்கிங் பிகம்ஸ் ஏர் ஆல்டர்னேட்டிவ் கெரியர். But for you, you are a singer in an alternative profession like television. So you must do singing more seriously.
ஏன்னா இந்த சாங்கை வந்து இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் முதல்ல இப்படி பாட முடியாது, இந்த குட்டி குட்டி நூவன்சஸ்லாம். ரியலி மாவலஸ். ரொம்ப அழகாக பாடின சில இடங்கள்லாம் கேட்கும்பொழுது ஒரு கல்ச்சர்ட் சிங்கர் அப்படியே பாடுற மாதிரியே இருந்தது. மேபி திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் லான்ச் பிளாட்ஃபார்ம். Thank you, Thanks sir. for the wonderful. Coming from you people, it's a real honor, sir. Thank you very much. விஸ்வா கண்ணு மூடின்னு கேட்குறச்சே ஒரிஜினல் கேட்குற மாதிரி இருந்தது ஆல்மோஸ்ட். ரொம்ப ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணீங்க, ரொம்ப நல்லா பாடினீங்க. இன்னொன்று அந்த தாளம் கரெக்டாக வருமான் யூ ஆர் வெரி கான்ஷியஸ் நினைக்கிறேன், பட் யூ டிட் இட் பியூட்டிஃபுல்லி. But whatever I have done, I would definitely extend the complete credits to Guruji sir, because இது இந்த அளவுக்கு வந்து என்ன போன எபிசோட் எனக்கே ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த அளவுக்கு வந்து என்னை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணி எனக்கு நிறைய நியூவன்சஸ் கற்றுக் கொடுத்து நிஜமாவே கிரெடிட்ஸ் பூரா குருஜிக்கு தான். போன வாரத்து சோலில் டெலிகாஸ்ட்டில் கேட்டு ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். ஏன்னா அப்போ ஸ்ருதி இங்கே கொஞ்சம் போயிடுது. பட் அந்த ஸ்ருதியை தவிர நீ வாய்ஸ் த்ரோ பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு ஸ்ருதியும் சேர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஹோல் நியூ டிமென்ஷன் இஸ் ஓப்பன்ட் அவுட் ஃபார் யூ. குட் விஸ்வா, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். விஸ்வா விஸ்வா கொஞ்சம் இங்க இறங்கி வந்தீங்கன்னா நான் வந்து பேசலாம் உங்க கூட. நான் இங்கே இருக்கேன், குனிஞ்சு பாருங்க. இல்ல பட் விஸ்வா, how are you feeling? I have to thank Guruji first of all, and then all the other judges who commented. சரி, இப்போ உங்களை வந்து சந்தோஷப்படுத்த போறோம் நாங்க. ஏடா கூட நீங்க சந்தோஷப்படுத்துறதுனால எனக்கு பயமா இருக்கு. இல்ல நாங்க ரொம்ப சந்தோஷப்பட போறோம். அதுதான் கடைசியில் அதுதான். ஓகே, ஆனா த்ரோட் தான் இன்ஃபெக்ஷன், மத்தபடி உடம்புலாம் நல்லா இருக்கு. வேண்டாம் கண்ணா. ஐயோ பாடலாம் சொல்ல மாட்டோம். ஸ்பெஷல் டான்ஸ். டான்ஸ் நான் யார்? ஐயோ அது மட்டும் வேண்டாம், வேற என்ன வேணாலும் பண்ண சொல்லுங்க. நீங்க என்ன வேண்டாம்னு சொல்றீங்களோ அதுதான் செய்ய சொல்லுவோம். ஸ்பெஷல் டான்ஸ் எங்களுக்காக. இதுதான் ஆட தெரியாதுங்களா? ஆட தெரியுது வேற சொல்றீங்களா? இது நல்லா இருந்துச்சு பிரதர். ரோபோ, நம்ம ஜோடியில வந்து சப்போஸ் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் போட்டிருந்தாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க இதுக்கு? ராதா மேம். ஓகே விஸ்வா, இது ஆக்சுவலாக என்ன மாதிரியான டான்ஸ்? ஏன்னா என் பீரியடில் கூட நான் இப்படி டான்ஸில் நான் பார்த்ததில்ல. ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அடி தூளு. Thank you Robo, thank you very much, and thank you Vishwa, all the very best. உங்களுடைய duet performance-காக நாங்க காத்துட்டு இருக்கோம். Thank you very much. Thank you விஸ்வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரெட்ரோ ரவுண்ட்ல ரெட்ரோ ஸ்டைல்ல ஜிலாக்ஸா ஒருத்தங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது அவங்க தான். Let's welcome நிசா டேஸ். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படத்துல இருந்து எந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து ஓடி வந்தீங்க? ஒரு ஃபியூச்சர் ஃபீலாவே இருக்கீங்க. இல்ல எந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து நீங்க எல்லாம் இந்த வாங்கிட்டு வந்தீங்களோ அங்க இருந்தா. போன வாரம் நீங்க வந்து ஷக்கலக்க பேபி அப்படின்னு சொல்லிட்டு கேமரா பயங்கரமா ரொமான்ஸ் ஆனா அதுக்கு ஒரு மூவ்மெண்ட் செமையா பண்ணாங்க பாத்தீங்களா நீங்க? எது ஷக்கலக்க? அது வந்து நிஷாவுடைய ஃபேவரட் அந்த மூவ்மெண்ட். எது? பாத்துங்க, ஆஃப் சிட்டிங்ல தான் உட்கார்ந்து டான்ஸ் ஆடுவாங்க பாத்துருக்கீங்க? பார்க்கலையே. அந்த ஷக்கலக்க பேபி போடுங்களேன், வாசிங்க. ரோபோ பேண்ட் பார்த்து. ஷக்கலக்க பேபி ஷக்கலக்க பேபி ருக்கு விட தோணலையா. ஷக்கலக்க பேபி ஷக்கலக்க பேபி லவ் பண்ண தோணலையா. நோ நோ நோ. அந்த யாக்கு மட்டும் ஸ்லைட்டா அந்த காலத்துக்கு. ஸோ லாஸ்ட் டைம் நான் பேசிட்டு இருந்த மாதிரி நீங்க கேமரா ரொமான்ஸ் பண்ணீங்க. இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட வந்திருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு அடிதடியான சாங். ஆ வந்து நல்லா ஒரு எல்லாம் சொல்றது ஆரம்பிச்சு வச்சாங்க. எல்லாருமே ஸ்லோவா எல்லாம் ஆரம்பிச்சு வச்சாங்க. இது கொஞ்சம் அப்படியே துள்ளல், ஆக்சுவலி துள்ளல். ஓகே, ரெட்ரோ ஸ்டைல்ல அடிதடியான சாங் சொன்னீங்க. ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா விஷ்ணு பிடிச்சுக்கோங்க. ஓகே, ப்ளீஸ் put your hands together for Nisa Days. தத்தும் தலாங்கு தத்தோம் தொட்டும் தொடாமல் தொட்டோம் கனியை தாங்கும் கொடியை தாங்கும் தகதோம். தத்தும் தலாங்கு தத்தோம் பட்டும் படாமல் பட்டோம் எனது அங்கம் தாங்கும் அங்கம் ஏங்கும் தகதோம். தழுவட்டும் தழுவட்டும்
நிசா இப்போ இந்த ஷோவில் வந்து தமிழ் டெலிவிஷன் ஸ்டார்ஸ் அவங்களுக்கு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு சொன்னனால இங்கே உங்களை தெரிஞ்சவங்கன்றனால ஓ இவங்களுக்கு இவ்வளோதான் பாட வருமோ அப்படின்ற நினைக்கிற மாதிரி ஆடியன்ஸ் நினைக்கலாம். பட் இதையே இன்னொரு ஊரில் கொண்டு போய் ஒரு ஸ்டேஜில் ஒரு பெரிய சிங்கர்னு விளம்பரப்படுத்தி உங்களை இந்த பாட்டை இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி பாட விட்டா தே வில் ரியலி திங்க் யூ ஆர் ஒன் செலிபிரிட்டி சிங்கர். தேங்க்யூ சார். மாயையை ஏற்படுத்துகிற ஒரு பாடகின்னு சொல்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. கண்டே பிடிக்க முடியல. ஸோ அது வந்து பெரிய ஸ்மார்ட்னஸ். மேலே சில இடத்துலலாம் சரணத்தில் ஹை நோட்ஸ் உங்களால் டச் பண்ண முடியல, ஆனால் அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறீங்க, ஏமாத்துறீங்க. இதெல்லாம் எங்கேருந்து நீங்கள் கற்றுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. சார் எல்லாமே சார் தான் சார். ஆக்சுவலி எனக்கு ஓ இவ்வளோ திருட்டுத்தனமாக அவர் தான் சொல்லி தராரா உங்களுக்கு? சார் எனக்கு ஜென்ரலாகவே ஹை பிச் நான் வந்து என்னுடைய செஸ்ட் வாய்ஸ்ல ரீச் ஆகவே முடியாது சார். சரி. நான் இது வரைக்கும் அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது கொண்டு வந்தது ஆனந்த் சார் தான். கள்ள குருன்னு சொல்றீங்க. நல்ல குரு அவர். ஏன்னா இதுதான் டெக்னிக்ஸ். ஆமா, இந்த டெக்னிக்ஸ் தான் இப்படி நீங்க லேர்ன் பண்ணி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒன் தி அதர் திங் இஸ் நல்ல அழுத்தம் திருத்தமா உச்சரிச்சு உங்க தமிழுக்கு ஒரு பாராட்டு. ஓ தேங்க்யூ எல்லா தேங்க்யூ சார். இடத்துலயும் அதான் ஒரு ரியல் பெர்ஃபார்மர் மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டீங்க. இப்போ எனக்கே சந்தேகமா இருக்கேன் என் மேல. வெரி குட் நிசா. Thank you so much. ஐ அம் இம்ப்ரெஸ்ட். நிசா ஒரு திருஷ்டி மாதிரி இனிஷியலாக மாத்திரம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் there was a lag இந்த அந்த பீட்டுக்கும் அதுக்கும் கொஞ்சம், பட் யூ ஃபெல் ஆன் டு த க்ரூவ் அகேன் நீங்கள் வந்து அந்த ப்ளசண்ட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு பாடுறது டு என்ஜாய் அண்ட் நாட் டு ரியலி வரி அபவுட் ஓகே காம்படிஷன் உள்ளே இருந்தால் கூட நீங்கள் காட்டிக்கல. இட் இஸ் வெரி நைஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். கீப் அப் யுவர் குட் சிங்கர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ நீசா, சார். நீ ஆக்சுவலி ஒரு ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட்மா அண்ட் ஒரு கீன்னஸ்ட் லேர்ன் உனக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் எ ப்ளஷர் டு டீச் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெரி மோட்டிவேட்டட். அதாவது உன்னுடைய பாட்டில் என்ன பெரிய குறை இருந்ததுன்னா எல்லாமே ஹெட் வாய்ஸில் வாழ்க்கை பூரா பாடிட்டு செஸ்ட் வாய்ஸில் ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருந்து லூஸாக ஒரு காம்பேக்ட், அந்த காம்பேக்ட்னஸ் நிறைய கொண்டு வந்திருக்க. ஸோ கீப் கோயிங் லைக் திஸ். இப்போ இந்த வாய்ஸில் போக போக அது ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும், மெலடிஸும் அழகாக வரும், அப்புறம் ஹெட் வாய்ஸோட கனெக்ட் ஆகும். நிறைய வழி இன்னும் முன்னால் லாங் வே. சார் எல்லாம் கண்டிப்பா உங்க கைடன்ஸ் இருந்தா கண்டிப்பா நல்லா இன்னும் நல்லா பாடுவேன் சார். தேங்க்யூ சார். இஸ் வில்லிங்னஸ். தேங்க்யூ. நிஜமா பார்த்தா ஹீரோ மாதிரி காமெடியன் மாதிரியே தான் இருக்கான். மிஸ் அவதார் ஏதோ நல்ல விஷயம் சொல்ல வந்தீங்க. சரி சொல்லுங்க. அதாவது விஷயம் என்னன்னா அந்த படத்துல இந்த பாடல் காட்சியில வந்து அவங்க ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டைல தான் நீங்களும் வந்திருக்கீங்க. இப்ப புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுது. பட் ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு இருக்கு. உங்களோட சேலஞ்ச் உங்களெல்லாம் ஆட சொன்னா நீங்க ஈஸியா ஆடிடுவீங்க. அதனால பேச சொல்ல போறோம். ஓகே, டங் ட்விஸ்டர். யார் தச்ச சட்டை, இது எங்க தாத்தா தச்ச சட்டை அப்படிங்கறத 5 தடவை எங்களுக்காக வேகமா சொல்றீங்க. இது யார் தச்ச சட்டை, எங்க தாத்தா தச்ச சட்டை. இது யார் தச்ச சட்டை, எங்க தாத்தா தச்ச சட்டை. இது யார் தச்ச சட்டை, எங்க தாத்தா தச்ச சட்டை. யார் தச்ச சட்டை, எங்க தாத்தா தச்ச சட்டை. இது யார் தச்ச சட்டை, எங்க தாத்தா தச்ச சட்டை. ஆக்சுவலி நான் ஒரு 10 கொடுத்துருக்கேன். ஜேம்ஸ் சார் அவங்களுடைய தமிழ் உச்சரிப்பு பத்தி பேசும்போதே நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டாமா? தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் நீசா. அவங்களுடைய டூயட் பெர்ஃபார்மன்ஸ்ல உங்களை சந்திக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ நீசா டேஸ். ஓகே, அப்படியே ஸ்மூதா ஆரம்பிச்ச நாள் வந்து டமால் டுமில் அப்படின்னு நீசா டேஸோட பெர்ஃபார்மன்ஸோட முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டிஸ் உங்களை நாளைக்கும் வந்து சந்திக்க போறாங்க. நாளைக்கும் ரெட்ரோ ஸ்டைல்ல இங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துல நீங்களும் கலந்துக்கணும்னா then you have to switch on and watch Super Singer Celebrity Season powered by Energy Tarum Gold Winner. Thank you. Good night.